இப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடி. அவரு என்ன தங்க மாதிரி தாங்குறாரு. சமைக்க சொன்னாரு, அதான் அவருக்காக ஆசையா சமைச்சிட்டு இருக்கேன். சின்னதா ஒரு தோசை ஊத்தி கொடுத்தாலே எப்படியெல்லாம் பாராட்டுறாரு தெரியுமா? நம்ம சமைச்சு அத கட்டின புருஷன் சாப்பிடுறத பாக்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரிடி, நான் வைக்கிறேன். அவர் அப்பவே பசிக்குதுன்னு சொன்னாரு. என் கையால அவருக்கு ஊட்டி விடணும். பாய். ஊட்டி விடணும். ஏய், உன்னை நான் சமையல் கட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னல, இங்க என்ன பண்ற? சித்தி, உங்க கோவம் நியாயமானதுதான். நான் அம்பிட்டு தப்பு பண்ணியிருக்கேன், அதை நான் ஒத்துக்கிறேன் சித்தி. நீங்க என்னைய எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, நான் நின்னு கேட்டுட்டு போறேன். ஏன்னா உங்க கோவம் குறையிற வரைக்கும் நான் பொறுமையா காத்திருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சித்தி. நடிச்சு முடிச்சிட்டியா? கிளம்பு. சரிங்க சித்தி. வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க. இல்ல திட்டுறதா இருந்தாலும் அடிக்கிறதா இருந்தாலும் பண்ணிடுங்க சித்தி. உன்னை அடிக்கிறதுக்கெல்லாம் உன் பர்மிஷன் தேவையில்லை. தோன்னா அடிப்பேன். ஓ பார்த்தாலே. சரிங்க சித்தி. வந்துட்டா, ரொம்ப நல்லவங்க. உன்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணாளா? இல்ல சித்தி, வம்பு வளர்த்தா நான் சும்மா விட்டுருவேனா? அப்படியே தண்ணி பாம்பு மாதிரி சைலண்டா போறா. யாரு இவள? தண்ணி பாம்பு, விஷப்பாம்பு. கொஞ்சம் ஏமாந்தாலும் கொத்திட்டு போய்கிட்டே இருப்பா. அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அவ இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தாலே எதுக்கோ வலை விரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அவ ஏதாவது பண்ணானா என்கிட்ட சொல்லு, சரியா? சரிங்கம்மா. என்னடா அப்புறம் உன் ரோட்டு கிளியர் ஆயிடுச்சு? ஆமாடா, என்னதான் அவன் இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் எனக்கு அவளை பத்தி எந்த கவலையும் இல்லை. நான் தெளிவா தான் இருக்கேன். அப்படி இருக்க கூடாது ராஜா. அவ ஏதாவது ஒரு வகையில உன்னை அடையறதுக்கு ட்ரை பண்ணுவா. நீ எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. நீ பாட்டுக்கு அசால்ட்டா இருந்து திரும்பவும் உனக்கு மாத்திரை எகித்திரைய கொடுத்து உன்னை ஏமாத்திர போறா. உன் கருப்பை சூறையாடிடுவா, பாத்துக்க. கார்த்தி, கார்த்தி, டேய், இந்த விஜி மறுபடியும் அவ வேலையை ஆரம்பிச்சிட்டாடா. என்ன சொல்ற? ஆமாடா, மூஞ்சி அப்படியே அப்பாவியே வச்சுக்கிட்டு நல்ல மாதிரியே பேசுறா. என்ன திட்டினாலும் எதிர்த்தே பேசல, ஆன்னு போய்கிட்டே இருக்கா. அத்தை, அவ என்ன நாடகம் போட்டாலும் என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்கடா. அவளை பார்த்தாலே எனக்கு வயித்துல புளிய கரைக்குது. வக்கீல் சார், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த விஜயை நான் டைவர்ஸ் பண்ணணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. சார், உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இது நீங்க ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அந்த பொண்ணுடைய முடிவு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அவ என்ன சார் முடிவு எடுக்கிறது? அவளே ஃப்ராட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. நீங்க கேஸ போட்டுருங்க சார், பாத்துக்கலாம். மா, எப்படியா இருந்தாலும் விவாகரத்து பத்திரத்துல அவங்களும் கையெழுத்து போடணும்ல. முதல்ல அவங்கள கூப்பிடுங்கம்மா. வள்ளி, அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. கூப்பிடு வள்ளி. விஜய், விஜய். இவ பேரை சொல்றது கூட எரிச்சலா இருக்கு. என்ன சித்தி? வாங்கம்மா. யாரு சார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க ஹஸ்பண்ட் உங்களை டைவர்ஸ் பண்ணணும்னு கேக்குறாரு. அதுக்கு நாங்க இப்போ அப்ளை பண்ண போறோம். உங்களுக்கு இதுல சம்மதம் தானம்மா? ஏய், என்ன யோசிக்கிற? என்னடா மாய்மாலம் பண்ணி மறுபடியும் இங்கே இருக்கலாம்னா?
நீ என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் கார்த்திக் கூட சேர்ந்து வாழ முடியாது. தேவையில்லாம மத்தவங்க வாழ்க்கையும் வீணடிக்கிறத விட்டுட்டு ஒழுங்கு மரியாதையா அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு போ. உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறோம். இல்ல, நீங்க எம்பட்டு பணம் கொடுத்தாலும் என் பேர்ல என்ன சொத்து எழுதி வச்சாலும் அதெல்லாம் விட பெருசு என் புருஷன். நான் எதுக்காகவும் என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். என் கூட அவர் வாழாம போனாலும் பரவாயில்ல, நான் இந்த உறவை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு விவாகரத்துல துள்ளி கூட விருப்பம் இல்ல. ஏய் சி நிப்பாட்டு. என்ன நாடகம் போட்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, உன்னை அடிக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வேணாம், மரியாதையா பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டே இரு. என்ன மச்சான்? ஓ, அம்புட்டு ஈஸியா கையெழுத்து போட்டு கொடுக்கவா நான் ஊரையே கூட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்? இது நடக்காது மச்சான். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ்வியேன்னு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய நானே ஒரு கையெழுத்து போட்டு அழிச்சுக்க விரும்பல. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஏய் 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 ஏய், I like this என்னடா பண்றது இவ? விடுவள்ளி. என்ன சார், என்ன பண்ணலாம் இப்போ? அது இல்ல சார், 2 பேரும் சம்மதிச்சா மட்டும்தான் நாம ஈஸியா மியூச்சுவலா டைவர்ஸ் வாங்க முடியும். இதுல ஒருத்தங்க ஒத்து வரலனாலும் இந்த கேஸ் இழுக்கும் சார். அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸ் முடியாது சார். அவ என்னென்ன ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு தெரியுமா? அதெல்லாம் சொன்னா ஈஸியா டைவர்ஸ் வாங்கிடலாம் சார். சார், அவளுக்கும் கார்த்திக்கும் தப்பா எதுவுமே நடக்கல. போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே. ஆமாம் சார், இவங்க கர்ப்பமாக இருக்காங்க. நீங்களே பாருங்கப்பா. அவ கர்ப்பமே இல்லை. சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. என்னை மிரட்டி இவ்வளோ பெரிய பொய்யை சொல்ல வச்சிருச்சு சார். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுமா. ஆனா சார், அதை எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். சரிங்க சார், ஆனா அவங்க பண்ண தப்பெல்லாம் தாண்டி கார்த்திக் மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காரு. என்ன சார்? நீங்க முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது லீகலா டைவர்ஸ் வாங்காம இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியிருக்கீங்க. அதை வச்சு அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க சார். அதனால இந்த கேஸ் நிக்காது. சார், என்ன எதை சொன்னாலும் நடக்காது முடியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவங்கள கூப்பிட்டுருக்கோம். ஏதாவது பண்ணி சீக்கிரமா டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க சார். சரிங்க சார், என்னால என்ன முடியுமோ நான் அதை பண்றேன். நான் வரேன் சார். வரேன் சார். வரேன் தம்பி. வரேன் மேடம். பிருந்தா, நீ தைரியமா இருமா. நாங்க இருக்கோம். நீ தான் இந்த வீட்டோட மருமக. பி ஸ்ட்ராங். என்னடி விவாகரத்தை அது இதுன்னு பேசிக்கிறாங்க? பேசட்டும். அவங்க நினைச்சா என்ன டிவோர்ஸ் பண்ண வச்சிருவாங்களா? நான் முடிவு பண்ணணுமா? நான் நினைச்சா மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போக முடியும். அது வரைக்கும் என்னை யாராலையும் அசைக்க முடியாது. சரி, அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்க? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. உன்கிட்ட சொன்னாலே அந்த பிளான் விளங்கவே மாட்டேங்குதுமா. செஞ்சுட்டு சொல்றேன். வேற காட்டுங்கக்கா. இத பாருங்க. வேற இது கூட நல்லா இருக்கும். இதையும் பாருங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும். பாருங்க. சரிங்கக்கா.
என்ன எழுதிட்டு இருக்கான்? பெரிய கவிஞர் கவிதை எழுதுற மாதிரி யோசிச்சு எழுதிட்டு இருக்கான். ஒருவேளை கவிதை தான் எழுதுறானா? இது பிடிச்சிருக்கு, இதே கொடுத்துருங்க. அக்கா இது எனக்கு ஓகே. ஆ ஆ இது பிடிச்சிருக்குங்களா? இந்தாங்க. ம். ஆ, என்ன பண்ணிட்டு இருந்த? ஒன்றும் இல்லையே. ஏய், நீ என்ன பார்த்து ஏதோ எழுதுனா அதை நான் பார்த்தேன். உன்னை பார்த்து எழுதுனேனா? ஆமா, ஒரு பார்த்துக்கிட்டே இருந்தியாடா? உன்னை பார்த்தெல்லாம் ஒன்றும் எழுதல, யோசிச்சு எழுதிக்கிட்டு இருந்தேன். ஓ, உனக்கு அது தோணுச்சா? ம். என்ன கவிதையா? என்ன பத்தின கவிதையா? ம். ஓ சரி, ஓகே. கவிதை இல்லனா அப்போ என்ன ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்கியா? காட்டு. ச்சே. காட்டு. ம். அந்த சீன்லாம் இங்க இல்ல. சும்மா நடிப்படா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன நினைச்சுதான் நீ கவிதை எழுதிருப்ப. சரி குடு பாக்கலாம். என்ன அதெல்லாம் பத்தி தானே ஒண்ணும் இல்லடி. எழுதிருக்க. குடு குடு. ஆளு மண்டையும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப வாருண்ணா. அது மச்சான் பேர் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வைக்கிறதா சொன்னாங்கல்ல, ஆமா. அது மட்டும் மச்சான கௌரவப்படுத்திடாது. அதை தாண்டி வேற ஏதாவது ஸ்பெஷலா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு இப்போ சிட்டிலேயே உங்க ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்ல, அதுல ஏதாச்சும் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட நம்ம புதுசா பண்ணணும் இல்லையா? சரி, அதான் புதுசா என்னென்னலாம் பண்ணலாம்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். லிஸ்டா? பார்க்கலாமா? ம். சரி, அப்ப என்னன்னு அதை சொல்லு. இங்க பாரு, மீட்டருக்கு மேல ஒரு பைசா கூட வாங்காத ஆட்டோ ஸ்டாண்டா அது இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம். சரி, அண்ணன் பேரை சொல்லி எப்படியாவது சமாளிச்சு பார்க்கலாம். சரி ஓகே, அதை விடு. வேற? ஸ்டாண்ட்ல இருக்கிற ஆட்டோ டிரைவர் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போடணும். ஏய், இது செம்ம மாட்டுடா. ரத்த தான முகாம், குடிக்கிறவங்களை பத்தின விழிப்புணர்வு, இது எல்லாத்தையுமே அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆர்கனைஸ் பண்ணணும். ஏய், ஐடியாலாம் ரொம்ப நல்லா இருக்குடா. அது மட்டும் இல்ல, அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல யாராவது ஒருத்தர் குடிச்சா கூட மத்தவங்க எல்லாம் அந்த ஒருத்தரை குடிப்பழக்கத்துல இருந்து மீட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆ, ஆ. யாருமே இந்த குடியை என்கரேஜ் பண்ணக்கூடாது. பாரா மரா, இது மட்டும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எழுதுன மாதிரி இருக்கு. ஏய், ஆ, பிச்சு புடு. சரி சரி சரி, விடு விடு, மேல சொல்லு. அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பண பிரச்சனை, கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிறவங்கள எல்லாரும் பேசி சரி பண்ணி ஒரு குடும்பமா இருக்கணும். எப்பரா உனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்துச்சா? எல்லாம் நல்ல நல்ல ஐடியாவா இருக்கு. நல்லவனால நல்ல ஐடியா யோசிக்க முடியாதா? நல்லவனால யாரு நீ? அத நான் சொல்லணும், நீயா சொல்லக்கூடாது. நீ என்னமோ சொல்லிட்டு போ. அது வெறும் ஆட்டோ ஸ்டாண்ட் மட்டும் கிடையாது, மச்சான் பேர்ல ஆரம்பிக்க போற ஒரு நட்பணி மன்றம். அதை வச்சு நம்ம மொத்த ஏரியாவும் பெருமைப்படுற மாதிரி மாத்தணும். என்ன பாக்குற? ம்ஹும். இல்ல, இதெல்லாம் நானே யோசிக்கல. நீ எப்படிரா? நான் யோசிப்பேன், ஏன்னா மச்சான் பத்தின சிந்தனை என் மைண்ட்ல எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை திட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அவங்களுக்காகவும் நீ நல்லது தாண்டா யோசிக்கிற. எப்படிடா உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது? சிம்பிள். பாண்டிய மச்சான் இருந்திருந்தா இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சிருப்பாப்ல. இப்ப அவர் இல்ல, அதனால நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். உண்மையா சொல்ல போனா அதுதான் நம்ம அவருக்கு உண்மையா செலுத்துற அஞ்சலி. என்னது சார்ஜே ஏற மாட்டேங்குது வீரா? ஃபீலிங்கை குறைச்சிட்டு இந்த வேலையெல்லாம் எப்படி பண்றதுன்னு யோசி. முதல்ல போய் அதெல்லாம் எடுத்து வை. கடை ஓனர்னா ஒரு வேலையும் செய்யறது கிடையாது, இதுல சவால் வேற. எங்க போயிருப்பா? மாமா, ஆ? என்ன மாமா வாசல்ல உட்காந்து வழிய பாத்துட்டு இருக்கீங்க? உங்க அக்கா இன்னும் காணோம், அதுதான் இங்க உட்காந்துருக்கேன். ஐயோ, எங்க போனாங்க?
மறுபடியும் ரேஸ் கீஸ்னு ஏதாவது ஓட்ட போயிடுச்சா? ஆ, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஆனா எங்க போனான்னு தெரியல. இதோ அக்கா வரா. ம், ஹே, என்னடி ஆட்டோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆட்டோ வாட்டர் வாஷ் பண்ணிருக்கியாக்கா? ஆமா பிருந்தா. ஆஹா. என்னக்கா டெக்கரேஷன் பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, நாளைக்கு ஸ்டாண்ட்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அப்போ நம்ம அண்ணனோட ஆட்டோவும் டெக்கரேட் பண்ணிருக்கணும்ல, அதுக்காக தான். ஓ, ம். அதெல்லாம் சரி, எங்காவது போனா சொல்லிட்டு போக மாட்டியா? ரெஸ்பெக்ட்லெஸ் கேர்ள். ஆ, நான் உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? எங்க தேடுனா? எல்லா இடத்துலயும் தேடினேன். அதான் எங்க? அந்த படிக்கட்டு கிட்ட, அந்த பின்னாடி பாத்ரூம் கிட்ட, உள்ள ஹால்ல எல்லாம் தேடினேன் தெரியுமா? இதுக்கு பேரு தேடுறதா? வெளியில போறேன்னு சொல்லிட்டு போய் 1 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள என்னமோ நான் தொலைஞ்சு போயிட்ட மாதிரி. ரொம்ப சீன்டா நீ. ஏய் வீரா, மா, வாமா. ஏய் நம்ம ஆட்டோவா இது? மா, என்னம்மா பாக்குற? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு இந்த ஆட்டோவை விற்கணும்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அப்படி வித்திருந்தா உங்க அண்ணனோட அடையாளமா வீட்ல எதுவுமே இல்லாம போயிருக்கும்ல. நீ தான் உங்க அண்ணன் ஞாபகமா இந்த ஆட்டோ வீட்லயே இருக்கட்டும்னு சொன்ன. இத பார்க்கும்போதெல்லாம் உங்க அண்ணன் பாண்டியன் நம்ம கூட இருக்கிற மாதிரியே தோணுதுடி. என்னம்மா நீ? வீரா, இல்ல சும்மா. வீராம்மா கவலைப்படாதீங்க, சீக்கிரமே பாருங்க உங்க பையனே உங்களுக்கு பேரனா வந்து பொறப்பா. ஆ, என்ன? நம்மளத்தான் மனுஷி அதெல்லாம் சொல்றதை கேட்டு கூட சந்தோஷப்பட விட மாட்டேங்கிறா. இவளுக்கு சந்தோஷத்தை பார்த்தாலே அப்படி பத்திக்கிட்டு வருதுடி. இவளுக்கு 3 பேர் சந்தோஷமா இருந்தா இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கும். அதை நாம எப்படியாவது கெடுக்கணும். அவ்வளவுதானே, ஒரு வழி பண்ணிடுவோம். என்னடி பண்ண போற? பாரு. ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்க. சார், நான் சொல்ற ஆட்டோல ரொம்ப நாளா போதைப் பொருள் கடத்திட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் உடனே வந்து என்கொயரி பண்ண முடியுமா? என்னம்மா சொல்ற? எந்த ஆட்டோ? சார், ஆட்டோ நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. TN 07 AA 7871. சரிங்கம்மா, நீங்க யாரு? எப்படி? நீ இப்போ நடக்க போற வேடிக்கையை மட்டும் பாரு. ஆமாம்மா, முன்னாடியே இன்னைக்கு சொன்னேன். பண்ணியே ஆகணும். அக்கா 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 அக்கா, அண்ணன் பிறந்த நாளைக்கு நான் இந்த சுடிதார் போட்டுக்கவா இல்ல இந்த சுடிதார் போட்டுக்கவா? இது நல்லா அப்ப இருக்கு. ஏய், இது இல்லடி, இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இதான் நல்லா நல்லா இருக்கு. இது போட்டுக்கோ. ஏய் வீரா, சரி, உன்கிட்ட ஒரு
பிங்க் கலர் சாரி இருக்குல்ல ஆமா, அதை தான் நான் நாளைக்கு கட்டிக்க போறேன். தாராளமா கட்டிக்கோ. சரிக்கா. சரி சரி. இதோ இது ரொம்ப அழகா இருக்கும். அம்மா நீ என்ன ட்ரெஸ் போட போற? அது காட்டு. நீ என்ன சாரிக்கா கட்ட போற? சூப்பரா இருக்குல்ல? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? பாருங்க, பிள்ளைங்க எல்லாம் இப்பதான் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் சிரிக்கிறாங்க. உங்க புள்ள இப்ப இல்லைனாலும் அவர் இருக்கும்போது அவர் பிறந்த நாளை நீங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுவீங்களோ அதே மாதிரி இப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவர் உங்க பக்கத்துல இல்லைனாலும் உங்க சிரிப்பெல்லாம் பார்த்து அவர் ஆத்மா நிம்மதியா இருக்கும்ல. அத்தை அப்ப நாங்களாம் என்ன ட்ரெஸ் போட? ட்ரெஸ் நீங்க எல்லாரும் வேட்டி சட்டையில தான் வரணும். கரெக்ட். ஓகே, டபுள் ஓகே. யோ இங்கதான் நிறுத்தியா? சைரன் ஆஃப் பண்ணிடியா? ஓகே சார். நீ வாயா, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. போலீஸ் என்னடி வேற போலீஸ் வந்திருக்காங்க. என்ன சார், என்ன விஷயம்? இங்க வீராங்கிறது யாரு? நான் தான். வெளியே நிக்கிற ஆட்டோ உங்களுதா? ஆமா. நாங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இருந்து வந்திருக்கோம். உங்க ஆட்டோல போதைப் பொருள் கடத்துறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. போதைப் பொருளா? என்னங்க சொல்றீங்க? ஐயோ